விஜய் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் பாட்டி தொடர்ந்து வந்து காவேரி பற்றி ரொம்ப மோசமாக தரைக்குறைவாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால விஜய் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே விஜய் வந்து சொல்கிறாரு, அப்போது நீங்கள் கடைசி வரைக்கும் காவேரி ஏற்றுக்கவே போகிறதில்ல. அப்போது இந்த சொத்து சுகத்தோட எல்லாத்தோட உனக்கு காவேரி தான் முக்கியம் இல்லை, எங்களோட உனக்கு காவேரி தான் முக்கியம் இல்லை அப்படின்னோடனே பாட்டி கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க தாத்தா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என் காவேரி ஏற்றுக்காத வீடு எனக்கு தேவை கிடையாது, இந்த சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரூமுக்கு போகிறாரு. அதை பார்த்து தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து பேக் பண்ணிவிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வராரு. அதை பார்த்துட்டோன்னா விஜய் எங்கடா போகிற அப்படின்னோடனே எங்கே போகிறான், இந்த மாதிரி டென்ஷனில் எங்கேயாவது வீட்டை விட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து வரான், இதை தானே எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்றாங்க பாட்டி. உடனே வந்து இல்லை பாட்டி, நான் ஒரேடியாக போகிறேன், இந்த வீட்டை விட்டு போகிறேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னோன்னா தாத்தா பயங்கரமாக அதிர்ச்சி. என்ன விஜய் சொல்லிகிட்ருக்க, இது ஓ வீட்ரா? இல்லை, எப்போ என் வீடாக இருந்ததுன்னா என் காவேரி என் கூட இருந்திருப்பாள்ல, என் காவேரி வரக்கூடாது இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இது ஏன் வீடு எப்படி தாத்தா ஆகும்? என்னப்பா நீ இப்படி பேசுகிற, நான் எங்கள் 2 பேருக்கும் இந்த வீடு சொந்தமே இல்லைப்பா, உனக்கு தானேப்பா சொந்தம், இந்த சொத்து இந்த வீடு எல்லாமே ஒன்றுப்பா அப்படின்றாங்க தாத்தா. உடனே வந்து எந்த இல்லை தாத்தா, எனக்கு இது மேலே ஆசையும் கிடையாது தாத்தா, எனக்கு என் காவேரி தான் தாத்தா எல்லாமே, அவள் இல்லாத இந்த வீடு வெறுமனே மணலும் செங்கலும் தான் தாத்தா, இனிமேட்டு இந்த சொத்து சுகம் இந்த வாழ்க்கை இந்த வசதியான விஷயம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு என் காவேரி மட்டும் போதும், அது மட்டும்தான் என் வாழ்க்கை, இந்த சொத்து சுகத்தை எல்லாமே நீங்களே பார்த்துங்க. என்னப்பா நீ இப்படி பண்ண எப்படிப்பா, பிஸ்னஸ்லாம் இருக்குது, என்னப்பா இப்படி? இல்லை தாத்தா, நான் முடிவு பண்ணிட்டேன் தாத்தா, ஒரு வேளை இங்கே காவேரி வந்தால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாரும் சொத்துக்காகவும் வந்து இங்கே இருக்க வந்து எல்லாத்துக்காகவும் தான் வந்து காவேரி வந்திருக்கா, அதுக்காக தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் பாட்டி கூட அங்கே போய் அதை தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு எவ்வளோ வேணாலும் தரோம், நீ என் பையனை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே இதுக்காக பேசுகிறாங்க. காவேரி இதுக்காக என்றைக்குமே இருக்கிறவ கிடையாது, அது எனக்கு தெரியும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். அதே மாதிரி நானும் காவேரிக்காக மட்டும்தான் இருக்கேன், எனக்கு வந்து வசதி வாய்ப்பெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நானும் என் அத்தைக்கு நான் நிரூபிக்கணும்ல, அதுக்காகவும் தான் தாத்தா, அதனால் என்னை இப்படியே விட்டுருங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. பாட்டி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அவள் தான் வேணும்னு போறியா, அப்போது இந்த பாட்டியும் தாத்தாவும் உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்தவங்களும் உனக்கு தேவை கிடையாதா அப்படின்றாங்க. நான் தேவையில்லைன்னு சொல்லலையே, இந்த சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லைன்னு தான் போகிறேன், நீங்கள் தேவையில்லை நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன் பாட்டி. அதே மாதிரி தாத்தாவும் நீங்களும் எனக்கு எப்படி உயிரோ அதே மாதிரி தான் காவேரியும் எனக்கு, அதனால் காவேரி இந்த வீட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் காவேரி நீங்கள் ஏற்றுக்கவும் போகிறதில்ல, அதனால் என் காவேரி எங்கே இருக்காளோ அங்கே தானே நானும் இருக்கணும், அதனால் நான் அங்கே இருக்கேன், என்ன தேவை, நான் தேவை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நினச்சிங்கன்னா என்னை எங்கே காவேரி நான் இருக்கணும் அங்கே வந்து பாருங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு விஜய் சொல்கிறத கேளுப்பா அப்படின்றாங்க சித்தியெல்லாம். பரவாயில்ல சித்தி, நான் கிளம்புறேன் சித்தி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே தாத்தா வந்து அழறாரு. விஜய் ஏன்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, எனக்கு வேறு வழி தெரியல தாத்தா, என் காவேரி கூட நான் வாழணும் தாத்தா, நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும் தாத்தா, எனக்கு வந்து காசு பணம் முக்கியமாக வாழ்க்கை முக்கியமாக நீங்களே யோசிங்க தாத்தா, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் தாத்தா, என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமாக இல்லை தாத்தா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, உன் சந்தோஷம் எனக்கு ஏன் சந்தோஷம்ப்பா, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், அதுக்காக நீ கஷ்டப்படணுமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. உன்னையில் சாரி தாத்தா, நான் கஷ்டப்பட்டாலும் என் காவேரி கூட சேர்ந்து தானே கஷ்டப்படுறேன், அது எனக்கு சந்தோஷம்தான், அதனால் நான் கிளம்புறேன் தாத்தா, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், இதுக்கப்புறம் நீங்கள் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் தாத்தா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. விஜய் சொல்கிறத கேட்குறான்னு சொல்லிட்டு பாட்டியும் சித்தி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லை நான் கிளம்புறேன், இதுக்கப்புறமா நானும் சரி காவேரியும் சரி யாரும் இங்கே வரமாட்டோம், ஒரு வேளை என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தோணுச்சுன்னா என்னை அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்து விஜய் போனோன்னு பயங்கரமாக அழகிறாங்க பாட்டி. அவன் வந்து போயிருக்கான்ல, இப்போது பாருங்கள் அந்த சாரதா வாழவே விட மாட்டான், எப்படி திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அவனுக்கு நான் மருமெல்லாம் கண்டிப்பாக புரியும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்க சித்தப்பா வந்து, அப்பாடா விஜய் வந்து கிளம்பிட்டான், இதுக்கப்புறம் இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்க வேண்டியது நம்மளோட வேலை, வரும்போது வரட்டும், அவன் இவங்க எதுக்கு அழுதுட்டுருக்காங்க, நம்ம பையனையும் எப்படியாவது வர வச்சிடணும், அதுதான் நல்லது, நம்ம பையனும் நம்ம குடும்பமும் சேர்ந்து சொத்து நல்லா ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு அவங்க சித்தப்பா.